எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, பங்களாதேஷ் வந்து இப்ப ரீசென்ட்டாவே நம்ம இந்த ஒரு ஒரு புதிய வந்து ஒரு பிரதமர் வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான வந்து நம்ம இந்தியா மேல நெறையா வந்து அ அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்ம அடுத்த கண்ட்ரில போயிட்டு நம்ம கண்ட்ரிய பத்தி தப்பா பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான்ல இருந்து உள்ள அ தீவிரவாதிகள கூட்டிக் கொண்டாந்து, அவங்க இதுல வச்சு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இதனால இந்தியா வந்து ரொம்ப வந்து அப்செட்ல இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இப்ப ரீசென்ட்டா வந்த அதிகமான மோதல் போக்குகளும் வந்து இந்தியா மேல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, இப்ப இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வந்து ராஜ்நாத் சிங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீங்க வந்து இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு தக்க பதிலடி குடுப்போம் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ரீசன்னால இப்படி இது மாரி நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பவுமே ஆகாது. அந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டியே வந்து துருக்கி வருவாங்க. அது மட்டும் இல்லாம அஜர்பைஜான் வருவாங்க. இப்ப இந்த கண்ட்ரிலும் வந்து அவங்களுக்கு யாருக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம கண்ட்ரிய வந்து அகைன்ஸ்ட்டா வந்து அ அதாவது ஐநாவுல போய் பேசுறதா இருக்கட்டும், மிக முக்கியமான நிறைய இடங்கள்ல வந்து அவங்க பேசி நம்ம வாங்கி கட்டிருவாங்க. அந்த ரீசன வந்து இப்ப மறுபடியும் வந்து இப்ப பங்களாதேஷும் கையில எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப அ வ சைனாவோட சேர்ந்துக்கிட்டு, சைனாவோட அவங்க டீல் பண்ணிக்கிட்டு, நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறையா வந்து த்ரெட்டனிங் குடுக்குறது. நம்மளுக்கு வந்து மெயினா சொல்றது, இந்தியாவோட மெயின் அந்த வாட்டிகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, 7 சிஸ்டர்ன்னு சொல்லுவோம். இந்த 7 சிஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நெக் பகுதி ஒண்ணு இருக்கு. அந்த பகுதியில தான் வந்து அவங்க எல்லை யாரு, பாகிஸ்தானோட பங்களாதேஷோட எல்லை இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இதுதான் நாங்க டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து மிரட்டல் விடுறாங்க. இத வந்து இந்தியா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அவங்க இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, "ஓகே நீ இப்படி சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு உண்டான எல்லா பொருட்களுமே வந்து இப்ப வந்து கட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கு கரண்டா இருக்கட்டும், அ உணவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க்கிங் உள்பட வந்து இதுல வந்து கட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப என்னன்னாக்கா, பங்களாதேஷ் என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் என்ன பண்றாங்களோ, அதே சேம் ஃபார்மட்ல இப்ப பங்களாதேஷும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட மெயின் குறிக்கோள் என்னன்னாக்கா, அவங்க நாட்டுல வந்து இப்ப அவங்க எல்லைய வந்து விரிவுபடுத்தணும். அந்த மாரி வந்து பண்ணிக்கிட்டு, அவங்க அதாவது பாகிஸ்தானோடவா இருக்கட்டும், அதுவும் இல்லாம சைனாவோட இருக்கட்டும், அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு, அவங்க அதிகமான வந்து நம்ம இந்தியா மேல வந்து பழிகள வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான மின்சாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து 70% ஆஃப் மின்சாரம் வந்து தேவைகள வந்து பூர்த்தி பண்ணப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த 70% வந்து மின்சாரத்த வந்து அதானி குழுமம் தான் வந்து அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 15 டாக்கா உள்ள ஒரு மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 40 டாக்காவுக்கு மேல வந்து குடுக்கப்படுது ஒரு யூனிட்டோட. இதனால இப்ப அவங்களோட பொருளாதாரமும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க மெயினா வந்து ஆ அதாவது நம்ம திருப்பூர் மாரியே அவங்க இதுலயும் வந்து நெசவு தொழில் தான் வந்து அதிகமா இருக்கும். அதாவது பெனியன் கம்பெனி இந்த மாரி நெறைய ஜவுளி ரிலேட்டடா தான் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அது எல்லாமே இப்ப அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு டாலர் இது அதிகமாகும். அவங்களுக்கு காசு அதிகமா குடுக்கணும், கரண்ட் குடுக்கணும். அதனால வந்து அவங்களோட மதிப்புல அந்த புரொடக்ஷன் பண்றது வந்து ரொம்ப கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலைவாய்ப்புகளும் வந்து ரொம்ப கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் வந்து ஷேக் ஹசீனா அவங்க இருக்கும்போது இந்தியாவோட இருந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அ அதாவது தற்காலிக பிரதமருக்கு வந்து அந்த மாரி கிடையாது. அந்த ரீசன்னாலேயே வந்து இப்ப இந்தியாவுக்கும் அவங்களுக்கு வந்து அதிகமான வந்து மோதல் போக்குகள் போயிட்டு இருக்கு. இந்த ரீசன் என்ன பண்ணாங்கன்னாக்கா, மெயினா நம்மள்ட்ட வந்து மின்சாரம் மட்டும் வாங்கலாம அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிஜிட்டல் அதாவது நம்ம நெட்வொர்க்கிங் பர்ப்பஸும் வந்து நம்ம வந்து அதிகமா வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த நெட்வொர்க்கிங்லயும் வந்து இந்தியா வந்து கை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்படுறாங்க. இந்த நெட்வொர்க்கிங் இல்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு உண்டான ஆ அஃபிஷியலாவும், அன்அஃபிஷியலாவும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உள்ள எல்லா கவர்ன்மெண்ட் ப்ராசஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவோட நெட்வொர்க்கிங் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெட்வொர்க்கிங்கையும் இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்ப கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல போறாங்க. இதனால அவங்க வந்து அடுத்த கண்ட்ரி மோஸ்ட்லி நம்ம இந்தியாவ விட்டுட்டாக்கா, அவங்க வந்து சைனாவுக்கு தான் போவாங்க அடுத்து. பாகிஸ்தானுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா பாகிஸ்தான்ல என்ன இருக்கு? அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது. அதனால அ அவங்க வந்து சைனா கிட்ட தான் அடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்ப இந்தியா வந்து எல்லாத்தையும் கட் பண்றாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான பாலமும் வந்து ஒண்ணு இப்ப இடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதனால இப்ப அவங்களுக்கு போகக்கூடிய ஃபுட்டா இருக்கட்டும், மத்த எல்லா இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொழிற்சாலைகள் அவங்களோட வியாபாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்ப வந்து ஆ ட்ரெயின் சர்வீஸும் வந்து கட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லப்பட்டு வர்றாங்க. இந்த ரீசன்னால இப்ப பங்களாதேஷ் இப்ப நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கோ, அதே ரீசன் வந்து இப்ப வந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்ப ரீசென்ட்டா நடந்த அந்த பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான டெரர் வந்து
டெரரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து முகாம் போட்டு ஒரு மீட்டிங் வச்சது வந்து இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. ஸோ இந்த ரீசனாலேயே இந்தியா வந்து இத மாரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த சிந்தூர் ஆப்பரேஷனுக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு டெரர் அதாவது அவங்களுக்கு இந்தியாவுக்கு எந்த அச்சுறுத்தல் இருக்கிற மாரி ஒரு கண்ட்ரி இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரிய வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்தியா. ஸோ அந்த ரீசன தான் வந்து இப்ப வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்ம மத்திய கவர்மெண்ட்டும் வந்து மிக முக்கியமா நம்ம ஜெய்சங்கர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியுறவுத் துறையில அவங்க மிக முக்கியமான ஒரு பங்காற்றிக்கிட்டு சொல்லலாம். ஸோ அவங்களோட மெயினான ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வந்து அதிகமான சைபர் அட்டாக் பண்ற மாரியும் வந்து சொல்லப்படுது. ஏன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உள்ள மிக முக்கியமான டெல்லி ஏர்போர்ட்ல வந்து ஆய்வு வர்றதுக்கான ஆ நடுவானிலேயே நின்னுகிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன்னாக்கா, இங்க உள்ள நெட்வொர்க்கிங் எல்லாம் வந்து சைபர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த ரீசனா வந்து பாகிஸ்தான் பண்ணாங்களா? இல்ல பங்களாதேஷ் பண்ணாங்களா? யாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் யார் பண்ணாங்கன்னு கண்டிப்பா வீடியோ கூடிய விரைவில வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ரீசன்னாலயும் இப்ப அடுத்து நம்மளோட மெயினான அவங்க வந்து என்ன வந்து அதிகமா நம்ம இதுல வந்து யூஸ் பண்றாங்கனாக்க, பெட்ரோல், டீசல் அண்ட் குரூட் ஆயில். ஸோ இதுதான் வந்து அதிகமான வந்து அவங்க பங்களாதேஷ் நம்மள்ட்ட வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ அவங்க வாங்குறதுல வந்து 70-80% வந்து நம்மள இந்தியாவ நம்பி தான் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இந்த இத வந்து இப்ப இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையில எடுத்துட்டாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு போகக்கூடியது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணப்படும். அதாவது அவங்களுக்கு போகக்கூடிய டீசலா இருக்கட்டும், க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், மத்த எல்லா பெட்ரோலா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்படுது. இதனால அவங்களோட மக்களோட ஆ பேசிக் வாழ்வாதாரமே வந்து இப்ப பாதிப்படையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து வீட்ல யூஸ் பண்றத மண்ணெண்ணெயா இருக்கட்டும், மத்த எல்லாமே வந்து இப்ப இந்தியாவ வந்து அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து அவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. ஏன்னா, ஏன் இவ்வளவு ஒரு டிஃபரெண்டா வந்து ஒரு கண்ட்ரி இருக்கும்போது, அவங்க வந்து ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி தெரியல. பட் இதுக்கு முன்னாடி இந்த ஷேக் ஹசீனாவோட இவர் வந்து அதாவது இங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா தான் ஃபுல்லாவே வந்து அவரு மட்டும் இல்லாம, அப்ப இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அதிகமான எல்லை பரப்புகள வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 498 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா நம்மளோட எல்லையில வந்து அவங்க வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லைகள ஃபுல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் அந்த ஷேக் ஹசீனா இருக்கும்போது வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த எல்லை வரைவு கோடு வந்து, அப்போ வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது. நீங்க வந்து அங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம். ஸோ அந்த மாரி வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அத எல்லாத்தையும் இப்போ வந்து இப்போ புதுசா வந்திருக்க ஒரு டெம்பரவரி பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி ஒரு மோதல் போக்கு இருக்கனால இந்தியன் கவர்மெண்ட் ஃபுல்லா வந்து அத கவர் பண்ணிட்டாங்க. அத எல்லாமே சீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல போறாங்க. இப்ப அவங்க சைட்ல இருந்து யாருமே வந்து உள்ள இருக்க வந்துர முடியாது. வந்துட்டாலும் அவங்க வந்து அதாவது சுட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ரீசன்னாலயும் வந்து இப்ப ஃபுல்லாமே வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து இப்ப அவங்க இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வர முடியாத அளவுக்கு வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால இப்ப இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, நீங்க யாரும் எல்லை ஃபுல்லாமே வந்து குளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிகமான வியாபாரிகள் வந்து இங்க வந்து நம்ம வந்து இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. அதாவது ட்ரெயின்ங்கிறது அவங்களுக்கு மெயின் ஸ்பெஷாலிட்டிஸா இருந்துச்சு. இப்ப கொல்கட்டாவுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மேற்கு வங்கத்திலேருந்து பங்களாதேஷ் போயிட்டு அவங்களுக்கு உண்டான எல்லா இந்தியாவுல இருந்து அதிகமான பொருட்கள் அங்கே போறதா இருக்கட்டும், அங்கே உள்ள பொருட்கள் இங்க இந்தியாவுக்கு வரதா இருக்கட்டும். இதுல மிக முக்கியமா பார்க்க போறது என்னன்னாக்கா, அந்த செவன் சிஸ்டர்ன்னு சொல்லலாம். அந்த செவன் சிஸ்டர் நெக் அந்த அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு குறுகியலான ஒரு பாதை தான். ஸோ அந்த பாதைய வந்து இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, கையில எடுத்துக்கிட்டு, எங்களுக்கு அதுதான் சொந்தம். நாங்க எங்களோட அதாவது எல்லை பகுதியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரீசன்னாலே இப்ப இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, நீ இப்படி சொல்றியா? எனக்கு எங்கள் மக்கள் தான் முக்கியம். ஸோ என்னன்னா, எங்களுக்கு எப்படி வந்து நாங்க ஃபுல்லா இந்தியா வந்து ஒரே யூனிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாண்ட்லாம் வந்து இந்தியா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலரா பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அதிகமான வந்து எல்லை பரப்புகளை மூடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை நிறுத்துறதா இருக்கட்டும், டிஜிட்டல் நெட்வொர்க்கிங் ஃபுல்லாமே வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து கட் பண்ணப்படுது. அப்படின்னா என்ன ரீசனுக்காண்டி இப்போ நடந்துட்டு இருக்குன்னா, அப்புறம் உங்களுக்கு சொன்ன மாரியே வந்து இவங்க வந்து ஒண்ணு சீனாவுட்ட போயிட்டாங்க. அடுத்து வந்து இவ்வளவு நாள் வந்து அவங்கள வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1970 அந்த அந்த காலகட்டங்கள்ல, அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு போர் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர வந்து பங்களாதேஷ்காரங்க வந்து அதாவது பாகிஸ்தான்ல வந்து கைது பண்ணாங்க. அவங்கள வந்து கொடுமைப்படுத்துனாங்க. ஸோ கொன்னாங்க. அந்த மாரி உள்ள டயத்துல இந்தியா வந்து தலையிட்டு அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு
தனி கண்ட்ரியா வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவே வந்து இப்ப எதிர்க்கிறதுனால இப்ப இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட வந்து எடுத்துட்டு இருக்காங்க. மெயினா வந்து இப்ப சைனாவோட வந்து அவங்க வந்து உறவு கொண்டாடுறதா இருக்கட்டும், பாகிஸ்தானோட உறவு கொண்டாடுறதா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அஜர்பைசானா இருக்கட்டும், இந்த எல்லா கண்ட்ரிகளும் சேர்ந்துட்டு தான் இப்ப இந்தியா வந்து அதிகமா வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவு கட்டுற மாதிரி இப்ப இந்தியா வந்து இப்ப ராஜஸ்தானா இருக்கட்டும், அது இல்லாம வந்து குஜராத்ல வந்து அந்த எல்லை பரப்புகள்ல வந்து அதிகமான போர் ஒத்திகைகளை வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 40,000க்கு மேல வந்து படை வீரர்கள் வந்து, அதாவது முப்படைகளும் வந்து திரிசூலம்னு இந்த ஒரு பேர் வச்சு முப்படைகளும் வந்து இதுல வந்து ஃபுல்லா வந்து ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதே பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம, அதாவது லடாக் பகுதியா இருக்கட்டும், அதாவது சீனாவோட எல்லை பகுதிகளில் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட மெயின் அங்கேயும் வந்து இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள நம்ம ரஃபேல் விமானங்களா இருக்கட்டும், தேஜாஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லா ரோந்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இங்கிட்டு பாகிஸ்தான் மட்டும் இல்லாம பங்களாதேஷா இருக்கட்டும், அதாவது அது இல்லாம வந்து சீனாவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட படைபலம் எப்படி இருக்கு, எங்களோட வலிமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்தியா வந்து ஃபுல்லா வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இதுல வந்து பேசுற மாதிரி இருந்தோம். ஜெய்ஹிந்த், நான் ஆனந்த் பாலா. வணக்கம்.